வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அந்த முக்கியமான பிரச்சனையை தான் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கும் வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப தடையா இருக்கக்கூடிய விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தான். இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் கடன் தீர்வதற்கு சாதகமான கிரக சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கட்டாயமாக நிறைய ராசிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. உங்களோட ராசியும் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம பாருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிரந்தரமான வெற்றியை தரும், அமைதியை தரும். ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட நம்மளால வாழ்ந்துட முடியும். ஆனா யாராவது ஒருத்தர் கடனை கேட்டு வராங்க, அவங்க போன் பண்றாங்க, அந்த போனை எடுக்க முடியல, கடனை கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறோம், கட்ட முடியலங்கிற வேதனை பெரிய அளவுல இருக்கு. ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய ராசிகளுக்கு கடவுளின் அனுகிரகத்தாலும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் வணங்கும் தாய் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தாலும் கடன் நீங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை, கடன் இல்லாத வாழ்க்கையை, கஷ்டமும் கண்ணீரும் இல்லாத வாழ்க்கையை பெறுங்கள் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோக்குள்ள நாம இப்ப போலாம். 2026ல கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு முதல்ல கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ குரு பயணம் செய்யறாரோ அவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கும் கடனை குறைப்பதற்குமான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பணம் வராம இருக்கு, பணம் வருவதில் சிக்கல் இருக்கு, நீங்க பணத்தை கொண்டுட்டு போய் எங்கேயாவது சிக்க வச்சுட்டீங்க. அது MLMல, ஸ்டாக் மார்க்கெட்ல, பிரைவேட் பினான்ஸ்ல, அல்லது சீட்டு போட்டோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸுக்கு உதவி செஞ்சோம், டாக்குமெண்டா கொடுத்தோம், அல்லது ஏதாவது நகையை வச்சு கொடுத்தோம், அல்லது சேமித்த பணத்தை கொடுத்தோம். கடந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருந்தது. தன்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய கடைசி காலத்துக்குன்னு வச்சிருந்த அந்த பணத்தை கூட நான் கேட்டாங்களேன்னு கொடுத்தேன், எனக்கு வரல அப்படின்னு. அது போல உங்களுக்கு வராத பணமா இருக்கலாம். ஒருத்தர் கடனை எப்ப கட்டுவார்? அவருக்கு வர வேண்டிய பணம் வரணும், அவர் சேமித்து வச்சிருக்கிற பணம் அவருக்கு திருப்பி வரணும், அவர் முதலீடு செஞ்சிருக்கிறது அவருக்கு வளரணும், அவருக்கு சொத்து ஏதாவது விற்கணும்னா அது விற்பனை ஆகணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிகள் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? அதன் வழியாக யாரு கடனை கட்ட போறார்? கடவுளின் ஆசீர்வாதத்தால் யார் கடனை செட்டில் செய்ய போறாங்க? எனக்கு கடன் இருக்கிறத விட வரவு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, கடனை கட்டுறதுக்கு வழி இல்லைன்னா அவர்களுக்கெல்லாம் இறைவன் ஒரு புதிய பாதையை காண்பிப்பார். என்னால் முடியாததை இறைவனின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கலாம், இறைவனின் பாத கமலத்தை நம்ம கைப்பற்றிக்கலாம், உறுதியான வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான சிக்கலையும் தீர்ப்பதற்கு எம்பெருமானார் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்குங்கள். உறுதியாக உங்களுக்கான கடன் நிவர்த்தியாகும். முதல்ல எந்த ராசிக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நீங்க எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க. உங்களோட ராசி, உங்களோட நட்சத்திரத்தின்படி இந்த வருடம் கடன் தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரம், எளிய வழிபாட்டு முறை என்னன்னு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவே நான் ரிப்ளை போடுறேன். அப்ப கண்டிப்பா இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் பெயர், ராசி, நட்சத்திரம், ஜெய் மகாலட்சுமின்னு அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமியை பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கான பிரத்யேகமான பரிகாரங்களை நான் தனிப்பட்ட முறையிலேயே கமெண்ட்ல உங்களுக்கு ரிப்ளையாக போடுறேன். அதை செய்யும் பொழுது நீங்க எந்த ராசியா இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் இந்த வருடம் கடன் உறுதியாக நிவர்த்தியாகும், கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். சரி, கிரக அமைப்பின்படி எந்த ராசிக்கு இந்த வருடம் கடன் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ல சனி பகவான் அமரும் பொழுதெல்லாம் கடன் குறையும், கடன் நிவர்த்தியாகும், கடன் முழுவதும் தீரும். அப்ப துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு, துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடன் முழுவதுமாக தீரும். உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும், தொழில் வியாபாரத்தில் வரா கடன் வசூலாகும், உங்களோட பணம், சொத்து எதை நீங்க முடக்கி இருந்தாலும், எதை சிக்க வச்சிருந்தாலும் அந்த சிக்கலும் சரியாகும். உங்களுக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தா அதுவும் வரும். அதில் இருந்த வில்லங்கங்கள், வழக்குகள், உங்கள் உடன் பிறந்தவர்களோட கருத்து வேறுபாடு, அவர்களோடு இருந்த பாகப்பிரிவினை சிக்கல், இது எல்லாமே சரியாக கூடிய ஆண்டாக
இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு இருக்கும். மேச ராசிக்கு 12ல சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுதெல்லாம் எதையுமே சிக்கனமா செய்யணும்னு தோணும். ஒரு கடனை கூட குறைஞ்ச வட்டிக்கு முதல்ல மாத்திட்டு அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கான வழியை செய்யணும். பெரிய கடன் ஏதாவது தனி நபர்கிட்ட தனியார்கிட்ட 3 வட்டி 4 வட்டி 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் வாங்கி சிக்கல் இருக்கவங்களாம் அந்த வட்டியை குறைக்கிறதுக்கு அரசு வங்கிகள்ல அல்லது நகை கடன் போன்ற அந்த முயற்சிகளை செஞ்சு முதல்ல பெரிய வட்டியை குறைப்பீங்க. அதன் பிறகு நீங்க படிப்படியாக உங்கள் கடனை கட்டுவீர்கள். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுதெல்லாம் விரயங்கள் குறையும். தேவையில்லாத அபராதம், தேவையில்லாத வட்டி செலுத்துவது தவிர்க்கப்படும், நீக்கப்படும். அப்ப வட்டி செலுத்தக்கூடாதுனாலே உங்களோட அசலை செலுத்துவதற்கான வழியை கடவுள் காண்பிப்பார். இன்னொன்னு, உங்களோட 12ஆம் இடத்தையும் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து பார்க்க போறார். அப்ப பணத்தின் அளவு அதிகரிக்கும், பண வரவின் எண்ணிக்கை உயரும், அதிக அளவிலான பணம் வரும். அது நீங்க கொடுத்த காசு, நீங்க கொடுத்த முதலீடு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணின ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு இப்ப என்கேஷ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் வழியாக உங்கள் கடனை நீங்கள் முழுவதும் தீர்த்து கொள்ளும் ஆண்டாக, அற்புதம் தரும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு மேச ராசிக்கு இருக்க போகுது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்க ராசியை பார்க்க போறார். அப்ப தொழில் ஸ்தானத்தில் தனகாரகனான குரு அமர்ந்து உச்சம் பெற்று, ஏன்னா குரு உச்சம் பெறுவது கடக ராசியில். அப்ப குரு 200% வலிமையோடு உங்கள் ராசியை பார்க்க போறார். அப்ப உங்க ராசியை குரு பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்திலிருந்து. அப்ப தொழில், வியாபாரம், வேலை, உங்களுக்கு ஏதாவது நிரந்தர வருமானம், வட்டி வருவது, வாடகை வருவது, காலி இடத்தை ரெண்டுக்கு கொடுக்கிறது, இது போல எதன் வழியாக பணம் வந்தாலும் அந்த பணத்தின் அளவு அதிகரிக்கும். அதிலிருந்த சிக்கல் சரியாகும். எதுவுமே உங்களுக்கு வாடகைக்கு ஒரு பில்டிங் போகல, காலி இடம் போகல, லீஸுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அதை கூட ஆள் வரலைன்னா அது எல்லாமே இப்ப நடக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தொழிலின் வழியாக பணம் பன்மடங்கு வரும். வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். வேலையில் வரவேண்டிய பண பலன்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நிலுவைத் தொகை எல்லாமே முழுவதும் வந்து சேரும். வேலை மாற்றம் செய்யலாம், இந்த சம்பளத்தை விட அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இப்ப நிறைவேறும். உங்கள் ஆசை கனவு நனவாகக்கூடிய ஆண்டாக, கடன் நிவர்த்தியாகக்கூடிய ஆண்டாகவும், உங்களுடைய எல்லா விதமான கடனும் முழுவதும் நீங்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடுத்தது 2026ல கடன் நிவர்த்தியாகக்கூடிய ராசியில முக்கியமான ராசி கன்னி ராசி. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு வந்து உச்சம் பெற போறார். அதற்கு முன்னாடி உங்களுக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில குரு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்பது உங்க ராசிநாதனின் இன்னொரு வீடு. புதன் தான் உங்க ராசிநாதன், அவருக்கு இன்னொரு வீடு மிதுன ராசி. அங்கேதான் குரு அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில். அப்ப தொழில் வழியாக வரவேண்டிய பணம் வரும். அடுத்தது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு லாபஸ்தானத்தின் வழியாக குரு பணத்தை அள்ளி அள்ளி தருவார். கட்டுக்கட்டாக பணத்தையும் பண குவியலையும் தங்கத்தையும் குறிக்கக்கூடிய குரு 11ஆம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் உச்சம் பெற்றால் கடன் முழுவதும் தீரும். உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசி குருவின் வீடுதான். அந்த மீன ராசிக்கும் குருவின் பார்வை கிடைக்க போகுது. அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப தொழில் காரகனான சனி பணத்தை குறிக்கக்கூடிய குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது, உச்சம் பெற்ற குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது தொழிலில் அசுர வளர்ச்சி ஏற்படும், தொழிலில் அற்புத வளர்ச்சி ஏற்படும். தொழில உங்களை ஏமாத்துறவங்க கூட அவங்களே தப்ப உணர்ந்து கொண்டுட்டு வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. வரா கடன்கிறது ஜீரோ ஆயிடும். தொழில எல்லா விதத்திலும் பணம் வரும், உபரி வருமானம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம், உங்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்தலாம், வேலையை நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறும் விதத்தில் நடத்தலாம். வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் நீங்க ஈஸியாக பெறலாம். ஒரு வேலை வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துல இருக்கு, இதெல்லாம் நமக்கு பத்தாதுன்னா நீங்க என்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசை நிறைவேறும். அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு உன்னத வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு. ரொம்ப பெரிய வளர்ச்சி கூட ரொம்ப அசால்ட்டா கிடைக்கக்கூடிய ஆண்டு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு. கடன் நிவர்த்தி ஆகிறதுல அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி
மகர ராசி. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவர்தான் உங்கள் ராசிநாதன், உங்கள் தனஸ்தானத்திற்கு அதிபதி. அப்ப தனஸ்தானத்திற்கு அதிபதியும் ராசிநாதனுமான சனி தனகாரகனான குருவின் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி உச்சம் பெற்ற குருவின் பார்வை, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெறும் குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசிக்கும் கிடைக்க போகுது. 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கு தனகாரகனான குருவின் பார்வை, உச்சம் பெற்ற பார்வை. உங்க ராசிக்கும் குருவின் பார்வை. இன்னொன்னு, உங்க ராசிநாதனுக்கும் குருவின் பார்வை. உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பதும் குருவின் வீட்டில். இதைவிட சிறந்த கிரக அமைப்பு, அற்புத காலகட்டம், யோகம் தரும் காலகட்டம், கடனை தீர்க்கும் காலகட்டம் மகர ராசிக்கு வரவே வராது. எவ்வளவோ காலகட்டங்கள் குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் பல உபத்திரத்தையும் பல சிக்கலையும் சந்தித்து கடந்த பல வருடமாக வேதனையின் விளிம்பில் இருந்த நீங்க வெற்றி பெறும் காலம், அதிர்ஷ்டம் பெறும் காலம், அற்புதம் தரும் காலம், உன்னதம் பெறும் காலம், அடுக்கிட்டே போலாம். என்ன விதமான மிகைப்படுத்தும் வார்த்தையை எடுத்து போட்டாலும் அது மிக இல்லை. அவ்வளவு அற்புதமான இந்த வருடத்தை சீரும் சிறப்புமாக செயல்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நிதானமா செயல்படுத்துங்கள், யோசித்து செயல்படுத்துங்க. எவ்வளவோ பேருக்காக வாழ்ந்த நீங்க, எவ்வளவோ பேருக்காக உதவி செய்த நீங்க இந்த ஒரு வருடத்தை உங்களுக்காக செலவிடுங்கள். உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுங்கள். உங்கள் கடனை நிவர்த்தி செய்வதற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய அளவிலான வெற்றியை தரும். கடன் ஜீரோ ஆகிற ஒரு அற்புதம் இந்த 2026 நடக்கும். அதை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல தீர்ந்துடும். நிம்மதியும் ஒரு அருமையான அமைதியும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுவதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொன்னான காலகட்டமாக இருக்கும். அற்புதம் தரும் காலகட்டத்தை நீங்கள் அதி உன்னதமாக பயன்படுத்துங்கள். ஆண்டவனும் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கே கிடைக்கிறது. அப்ப உறுதியான ஆண்டாக, உன்னதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். சரி, இந்த ராசிக்கெல்லாம் கடன் தீருன்னு சொல்லிட்டீங்க, மற்றவர்களுக்கெல்லாம் கடன் தீராதா அப்படின்னா, உங்களோட லக்னத்தின் அடிப்படையில இந்த கிரக அமைப்புகளை வைத்து கடன் நிவர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட தசா புத்தியும் உங்கள் கடன் நிவர்த்தி ஆகிறதுல பெரிய பங்கு வகிக்குது. அப்ப உடனடியாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்களோட அலுவலகத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட நீங்க கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு, காலகட்டம், உங்களுக்கு முக்கியமான முடிவு ஏதாவது எடுக்கணும், புதிதாக ஒன்னை தொடங்கணும், எதையாவது விரிவுபடுத்தணும், எந்த முக்கிய நிகழ்வுகளாக இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்தும் நீங்க முடிவெடுக்கலாம். வேறு ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்க. ஜெய் மகாலட்சுமின்னு போட்டு கமெண்ட்ல பதிவு போடுங்க. உடனடியாக உங்களுக்கான எளிய பரிகாரம், உடனடியான பலனை தரக்கூடிய, உங்கள் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை நான் உங்களுக்கு ரிப்ளையாக உடனே பதிவு பண்றோம். நீங்க அதை செய்து இந்த 2026ஆம் ஆண்டு கடன் இல்லாத வாழ்க்கையும் கடன் நிவர்த்தியாகும் வருடமாகவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் ஆண்டாகவும் முன்னேற்றம் தரும் ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லையும் பதிவிடுங்க. நம்ம சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை கடந்திருக்கிறதுனால உங்கள் எல்லோருக்குமே தங்க நாணயமோ, வெள்ளி நாணயமோ, புடவையோ அல்லது லட்சுமி குபேர காசோ நிச்சய பரிசாக கொடுக்கலான்னு முடிவு செஞ்சு அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுட்டோம். அதுவும் இந்த வீடியோவோட இறுதியில் இப்ப வரும். அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் கலந்து கொண்டு அதிலும் நிச்சய பரிசை பெறுங்கள். உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.